ஹாய் நண்பர்களே, இன்றைக்கி சூப்பரான டேஸ்ட்டில் ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ரெசிபி தான் இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு. நான் 1/4 கிலோ கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். அதோடைய மேல் பகுதியை நல்லா எக்ஸ் மாதிரி போட்டு நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. உள்ளே எதாவது பூச்சி அது மாதிரி இருந்துச்சுன்னா அதையும் கட் பண்ணிவிட்டு நல்லா தண்ணிக்குள்ளே போட்டு அலசி எடுத்து வச்சுக்கோங்க. வாங்க இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு பண்ணலாம். முதல்ல கத்திரிக்காயை நல்லா நம்ம எண்ணெயில் போட்டு வதக்கி எடுத்துக்கலாம். இதுக்கு கொஞ்சம் தாராளமாக நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ எண்ணெய் நல்லா சூடான பிறகு நம்ம இந்த கத்திரிக்காயை சேர்த்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக இந்த கத்திரிக்காயை நம்ம வதக்கிக்கலாம். கொஞ்சம் பாதியாக இந்த கத்திரிக்காய் வெந்தால் போதும். ஓரளவுக்கு நிறம் மாறிடுச்சு. இந்த நேரத்தில் இந்த கத்திரிக்காய்க்கு தேவையான மஞ்சத்தூள், இந்த கத்திரிக்காய்க்கு தேவையான சும்மா 1 டேபிள் ஸ்பூன் நான் உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்து இதையும் நம்ம நல்லா ஒன்றா வதக்கி எடுத்துக்கலாம். கத்திரிக்காய் நிறம் மாறிடுச்சு. ஓரளவுக்கு பாதியாக கத்திரிக்காய் வெந்துருச்சு. இப்போ நம்ம கத்திரிக்காவை ஒரு பிளேட்டில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். மீதி பாதி நம்ம குழம்புல போடுறப்ப அதிலே நல்லா வெந்துடும். ஸோ நான் இதே எண்ணெயில் தான் நான் 1 டேபிள் ஸ்பூன் கடுகு எடுத்திருக்கேன், 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயமும் எடுத்திருக்கேன். ரெண்டுமே நல்லா பொரிய விடணும். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருந்த சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இந்த குழம்புக்கு சின்ன வெங்காயம் போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இல்லாத பட்சத்தில் நம்ம பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிட்டுருக்கு. இந்த நேரத்தில் நம்ம பூண்டு சேர்த்துக்கலாம். நான் ஒரு 10 பல்லு பூண்டு எடுத்திருந்தேன். இதையும் நம்ம நல்லா எண்ணெயிலே வதக்கி விட்டுக்கலாம். 2 பச்சை மிளகாவை நான் கீரி சேர்த்துருக்கேன். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன். இதையும் நம்ம நல்லா எண்ணெயில் சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது நான் ஒரு பெரிய தக்காளியை நான் அரைச்சி சேர்த்துருக்கேன். தக்காளியுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். காரத்துக்கு 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் நம்ம எண்ணெயிலே பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம 1 டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா எண்ணெயிலே வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மசாலாவோடு நல்லா நம்ம கிளறி விட்டுக்கோங்க. நான் கெட்டியான குழம்பு தான் இன்றைக்கி வைக்கிறேன். உங்களுக்கு தண்ணியான குழம்பு வேணும்னா கூட கொஞ்சம் நீங்கள் தண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இந்த குழம்புக்கு தேவையான நம்ம உப்பு சேர்த்தாச்சு. உப்பு சேர்த்துட்டு கூட கொஞ்சமாக நான் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். கலந்து விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் உப்பு, புளி, காரம் 3த்தையும் செக் பண்ணிவிட்டு நான் மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் விட்டுறேன். அப்படியே லைட்டாக ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்சுருந்த கத்திரிக்காவை சேர்த்துக்கலாம். கத்திரிக்காவை சேர்த்துட்டு லைட்டாக நம்ம அதை கிண்டி விட்டுக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் ஒரு பொடி சேர்த்துருக்கேன். அது வெந்தயம், கடுகு நல்லா செவக்க வறுத்துட்டு பொடி செஞ்சு அது 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் பெருங்காய பொடி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா நம்ம கிளறி விட்டுட்டு மூடி போட்டு விட்டுடலாம். ஒரு 3-4 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள், நமக்கு சூப்பராக குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கத்திரிக்காய் பாருங்கள், கொஞ்சம் கூட உடையவே இல்லை. நல்லா பிஞ்சு கத்திரிக்காய் சூப்பராக வெந்திருக்கு. இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக இந்த குழம்புக்கு வெல்லத்தை சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்க்குறதால குழம்பு இனிக்கும் அப்படிலாம் கிடையாது. இந்த புளிப்பு, காரம் இதெல்லாமே நமக்கு நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இப்போது நம்ம ரொம்ப கொதிக்க விட வேண்டாம். நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கண்டிப்பாக இந்த டேஸ்டியான குழம்பை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு இது டேஸ்ட் எப்படி வந்திருக்குன்றதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.